வணக்கம் மக்களே, இன்றைக்கி ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட தான் வந்திருக்கேன். லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் பெங்களூர் போயிருந்தோம். இது வரைக்கும் நாங்கள் மெட்ரோ யூஸ் பண்ணதில்லை, கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்ததுனால இந்த டைம் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். 9th 10th பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அந்த எண்டுலேருந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம். 1 2 3 அந்த ஆப்போசிட் எண்டு இருக்கு இல்லையா, அது நம்ம ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்க்கு போயிடலாம். பஸ் ரூட் அந்த மாதிரியே எடுக்கணுன்னா நம்ம அந்த வழியாக போகணும். 9 10 பிளாட்ஃபார்ம் வந்துட்டாவே அதுக்கப்புறம் கைடு இருக்கும். லைக் எங்கே பார்த்தாலும் போர்டு இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங் இல்லாமல் நம்ம அதுக்கப்புறம் அப்படியே ஃபாலோ பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ட்ரெயின் இறங்கினதும் நேராக மெட்ரோ ஸ்டேஷன் வரணும்னா இதை ஃபாலோ பண்ணி வந்தோன்னாவே போதும். டிக்கெட் கவுண்டரில் எங்கே ஸ்டேஷன் நம்ம போகிறோம், அந்த டீட்டெயில் மேப்பு எல்லாமே டீட்டெயில் அங்கேயே இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு கூட எடுக்கலாம். 8 minutes ஒன்ஸ் ஒரு மெட்ரோ வந்துட்டே இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. நமக்கு இப்போ டிராஃபிக் அந்த ஹரிபரி இல்லாததுனால கரெக்டாக நம்ம போய் டைமிங்க்கே எல்லாமே போயிடலாம். அண்ட் ஃபேர் டீட்டெயில்ஸும் அங்கேயே ஒட்டியிருந்தாங்க. நம்ம போகிற இடத்துக்கு நியர்பை மெட்ரோ ஸ்டேஷன் எதுன்னு செக் பண்ணிவிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்து ஒரு 2 minutes வந்துச்சு ஒரு ட்ரெயின். பாப்பாக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஸோ அவள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தா. இது என்ன அது என்ன அந்த மாதிரி ஒன்றா கேட்டுட்டு இருந்தா. ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes டனலில் தான் போச்சு. ஸோ ரொம்ப டார்க்காக இருந்தது, அதனால் கொஞ்சம் பயந்துட்டா. அதுக்கப்புறம் அவள் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அண்ட் அங்கே டிஸ்பிளே வேற இருந்ததா. ஸோ ட்ரெயின் பேசுதுமான்னு சொல்லிட்டே இருந்தா. இந்த பீப் சவுண்ட் கேட்குது இல்லையா, இந்த அலாரம் அடித்ததும் ஃபியூ செகண்ட்ஸில் டோர் க்ளோஸ் ஆகிடும். ஸோ நம்ம அண்ட் ஓப்பன் ஆக போகும்போதும் அடிக்குது. ஸோ அதுக்கேற்றாப்புல நம்ம ரெடி ஆகிக்கணும். அண்ட் எந்த சைடு டோர் ஓப்பன் ஆகுது, எந்த சைடு நம்ம ஏறணும், அதெல்லாம் கொஞ்சம் லிசன் பண்ணிகிட்டே இருக்கணும். அங்கே சொல்லிகிட்டே இருப்பாங்க. நம்ம இறங்க போகிற ஸ்டேஷன் வருதா எல்லாமே அந்த ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேஷன் என்ன அந்த மாதிரி எல்லாமே அதில் இருக்குது. என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே நாங்கள் உட்காந்துருந்தோம். இதெல்லாம் இது என்ன, ஏன் அதில் க்ராஸ் போட்டிருக்காங்க, ஏன் டிக் போட்டிருக்காங்க, அது மாதிரி வாயை மூடலை பேசிகிட்டே இருந்தா. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. நானும் எனக்கு தெரிஞ்சதை ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன். நம்ம ஏறணுன்னா என்ன, ஏறணும் இறங்கணும் ஃபோனை பார்த்தோம் அப்படி தான் இருப்போம். அவள் இவ்வளோ விஷயம் நோட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஏர்லியராகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு காயின் நம்ம டிக்கெட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை நம்ம அந்த ஓட்டைக்குள்ளே போட்டுடணும், உண்டியல் போடுற மாதிரி. மேலே இருக்கிற வைஃபை சிக்னலில் நான் வரும்போது அதை ஸ்கேன் பண்ணேன். அப்போ டோர் ஓப்பன் ஆச்சு. நம்ம ட்ராவல் முடிச்சதுக்கப்புறம் அந்த உண்டியல் போடுற மாதிரி அது உள்ளே போட்டுடணும். இன்னும் நிறைய ஸ்டேஷன்ஸ் ஒர்க்கிங் நடந்துட்டு இருக்கு, ஓப்பன் பண்ணாமே இருக்குது. முக்கியமான ஏரியாலலாம்